மதுரை மாநாடு தாவேகாவிற்கு சாதகமாக அமையும். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பகிரங்க பேட்டி. தமிழக வெற்றி கழகம் சார்பாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாநாடு, இரண்டாவது மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 506 ஏக்கரில் எத்தனை லட்சம் பேர் பங்கேற்க போகிறார்கள்? காவல்துறையில் அளித்துள்ள விளக்கம். Yes, this is a mass gathering, not for cash, but for a good cause. முதல் மாநாடு வெற்றி பெற்றிருக்கீங்க, இரண்டாவதா தென் மாவட்டத்தில் நடத்துறீங்க, இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வெற்றி மாநாடாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் எது தொட்டாலும் அது வெற்றி தான். மதுரை பாரபத்தி பகுதியில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அனுமதி வேண்டி மதுரை மாவட்ட காவல் அலுவலகத்தில் தாவேகா மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநாடு நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மாநாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி மக்களுக்கு இடையூறு இன்றி சிறப்பாக மாநாட்டை நடத்துவோம். கண்டிப்பாக இது வெற்றி மாநாடாக இருக்கும். தலைவர் எது தொட்டாலும் வெற்றியாகத்தான் இருக்கும். முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்களை விட 2வது மாநாட்டில் அதிக அளவில் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள். மொத்தம் 506 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு மையம் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். கலந்துக்குவாங்கன்றது இனி ஒரு உங்களுக்கு தெரியும். போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும். அதோட இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றது. எத்தனை ஏக்கர் பரப்பளவு சார் தலைவர் ஆய்வு பண்றதுக்கு வருவாரா? எத்தனை ஏக்கர் பரப்பளவு நடத்துறீங்க? மொத்தம் 506 ஏக்கருங்க. அதில் பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம். பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிற ஒரு கேட்டு அது சேர்த்து நாங்கள் நடத்துவோம். சாதகமாக இருக்குமா தாவேகாவுக்கு? எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும்.